பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் மஞ்சள் செங்கல் சாலையை ஒத்த ஒரு அமைப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆராய்ச்சியாளர்கள் ஹவாய்க்கு அருகில் கிட்டத்தட்ட 3000 மீட்டர் ஆழத்தில் இந்த விசித்திரமான காட்சியை கண்டறிந்துள்ளனர். மனிதனால் உருவாக்கப்பட்ட நடைபாதை கற்களை போன்ற அதன் வினோதமான தோற்றம் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமும் உலகின் மிகப்பெரிய கடல்சார் பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றான பபாகா-நல மோகுவாக்கியா கடல்சார் தேசிய நினைவு சின்னத்திற்குள் செய்யப்பட்டது. லில்லியோ காலனி முகட்டின் கடலடியை வரைபடமாக்கும் பொழுது ஆராய்ச்சி குழுவினர் காட்சிகளை பதிவு செய்வதற்காக கேமராக்கள் பொருத்தப்பட்ட தொலைவிலிருந்து இயக்கப்படும் வாகனங்களை பயன்படுத்தினர். அப்பொழுது மஞ்சள் நிறத்தில் ஒளிரும் கவனமாக அடுக்கப்பட்ட செவ்வக கற்கள் ஒரு இடைக்கால கூழாங்கல் பாதையைப் போல தோற்றமளித்தது. இந்த அமைப்பு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலை செயல்பாட்டால் உருவான ஒரு இயற்கை அம்சம் என கண்டுபிடித்தனர். உருகிய எரிமலை குழம்பு கடலுக்கு அடியில் வேகமாக குளிர்ந்த பொழுது அது கூர்மையான பாறை தொகுதி போன்ற வடிவங்களில் உடைந்திருக்கிறது. சில விரிசல்கள் ஏறக்குறைய சரியான செங்கோணங்களில் இருந்தது. அவை கையால் பதிக்கப்பட்ட நடைபாதை கற்களை போன்ற தோற்றத்தை கொடுத்திருக்கிறது. புவியியலில் இந்த வகை பாறை அமைப்பு ஹையலோகிளாஸ்டைட் என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை பாறை வெப்ப அழுத்தத்திற்கு உள்ளாகி உடைந்து சிதறும் பொழுது இது உருவாகிறது. இதே போன்ற நிகழ்வுகளை நிலத்திலும் காணலாம். குறிப்பாக வடக்கு அயர்லாந்தில் உள்ள ஜெயன்ஸ் காஸ்வேயில் பசால்ட் தூண்கள் அறுகோண வடிவங்களில் உருவாகியுள்ளது. பண்டைய எரிமலை செயல்பாடுகள் நடந்த இடமான நூட்கா கடலடி மலையின் உச்சிக்கு அருகில் மஞ்சள் நிற செங்கல் போன்ற இந்த பாறை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய புவியியல் அம்சங்களை ஆய்வு செய்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்களால் பசிபிக் பெருங்கடல் தளத்தின் எரிமலை வரலாற்றை மீளமைக்க முடிகிறது. இது புவித்தட்டு நகர்வுகள், கடலுக்கடியில் நிகழும் எரிமலை வெடிப்புகள் மற்றும் பூமியின் மேலோட்டின் நீண்டகால பரிணாம வளர்ச்சி குறித்த முக்கிய தகவல்களை கொடுக்கிறது. ஆழ்கடலை பற்றி நமக்கு எவ்வளவு குறைவான தகவல்களே உள்ளன என்பதையும் இந்த கண்டுபிடிப்பு சுட்டிக்காட்டுகிறது. பூமியின் கடல் தளத்தில் 0.001% குறைவான பகுதியை நேரடியாக ஆராயப்பட்டுள்ளது. அதாவது இதுபோன்ற வியக்கத்தக்க அம்சங்கள் இன்னும் இருளில் மறைந்தே உள்ளது. ஒவ்வொரு ஆய்வும் விஞ்ஞானிகளுக்கு புதிய தரவுகளை வழங்குவதோடு உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக குறைவான அறியப்பட்ட வாழ்விடத்தை பற்றிய நம்முடைய புரிதலை இன்னும் அதிகமாக்குகிறது.